الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய தீனை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்திருக்கின்றார். இந்த நிகழ்வின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பது குறித்து தொடர்ந்து நாம் அறிந்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை தெரியப்படுத்துவதற்கும் நான் விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சற்றேறக்குறைய ஒரே வயதை உடையவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய பெரிய தகப்பனார் ஆவார்கள். என்றாலும் இரண்டு பேரும் சம வயதை உடையவர்களாக இந்த உலகத்திலே சிறுபிராயத்திலிருந்து இருவரும் ஒன்றாக வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்து ஒரே நிலையிலே வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் 40 வயதை அடைந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி என்ற தூதுத்துவ பொறுப்பையும் கடமைகளையும் வழங்கினார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மிகச்சிறந்த வீரர், மிகச்சிறந்த போர் வீரர். அவர்களுடைய பொழுதுபோக்கு என்னவென்று சொன்னால் காடுகளுக்கு சென்று வேட்டையாடுவதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்காக இருந்திருக்கிறது. அம்பை எடுத்துக்கொண்டு வேட்டையாடுவதை தன்னுடைய பொழுதுபோக்காக அவர்கள் அமைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வான்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று வசனத்தை இறக்கினார். இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அவர்களை எல்லாம் அழைத்து இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். அப்பொழுதும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமாக ஒரு சம்பவம் அமைந்திருந்தது. அது என்னவென்று சொன்னால், ஒரு நாள் அபூ ஜஹல் என்பவன், நமக்கு தெரியும் அபூ ஜஹல் யார் என்று, அவன் முஷ்ரிக்கீன்களுடைய தலைவனாகவும் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய விரோதியாகவும் இருந்தான். அவன் நபி அவர்களை குறித்து கடுமையாக வசைபாடினான், திட்டினான். அவன் திட்டக்கூடிய அந்த வார்த்தைகளை அங்கிருந்த மக்கள், காபாவில் இருந்த மக்கள் கேட்டார்கள். எல்லோரும் கேட்கக்கூடிய வகையில தரக்குறைவான வார்த்தைகளை கொண்டு அவன் வசைபாடினான். இந்த சூழ்நிலையில ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேட்டையாடிவிட்டு திரும்பி வரக்கூடிய வழியில அப்துல்லா இப்னு ஜத்ஆன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருடைய அடிமை பெண் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்கொள்கிறார்கள். எதிர்கொண்ட போது அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்னக யா அபா அமாரா சமிஅத மா சமிஅதுஹு மின் சிபாபி அபில் ஹக்கமி லீபினி அகீக முஹம்மதின், உங்களுடைய சகோதரருடைய மகன் முஹம்மது அவர்களை அபூ ஜஹல் திட்டியதை நான் கேட்டேனே, அதை நீங்கள் கேட்டிருந்தால் நீங்கள் கொந்தளித்திருப்பீர்கள். அவன் முஹம்மது அவர்களை இழிவுபடுத்தியதை
நீங்கள் கேட்டிருந்தால் நீங்கள் கொந்தளித்திருப்பீர்கள், நிலைமை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்று சொன்னார். உடனே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை மிகுந்த வேதனையையும் மிகுந்த கோபத்தையும் ஏற்படுத்தியது. உடனே அவர்கள் அந்த பெண்மணி இடத்துல கேட்டார்கள், என்னுடைய சகோதரனுடைய மகன் முகமது அவர்களை அபூஜஹல் திட்டும் போது அங்கே யாரேனும் இருந்தார்களா என்று கேட்கும் போது அந்த பெண்மணி சொன்னால், ஆம், நிறைய மக்கள் குழுமி இருந்தார்கள், எல்லோரும் கேட்டார்கள் என்று சொன்னவுடன் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டு நேர அங்க இருந்து காபத்துல்லாவை நோக்கி வந்தார்கள். காபத்துல்லாவுல அபூஜஹல் அவனுடைய குடும்பத்தார்களோடு கோத்திரத்தை சார்ந்தவர்களோடு இருந்தார். வந்ததும் எதுவும் பேசவில்லை, கையிலிருந்து அம்பை எடுத்து ஓங்கி அவன் மண்டையில் அடித்தார்கள். அபூஜஹலும் நல்ல வீரமிக்க வந்தான். அடித்த உடனே ரத்தம் வலிந்து ஓடியது. யாரும் எதுவும் பேச முடியவில்லை. ஏனென்றால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த போர் வீரர், சாதாரண ஆள் கிடையாது. அவரை எதிர்கொள்வதற்கு யாரும் துணியவில்லை. இந்த நேரத்துல பனு மக்சூம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய தலைவன் அபூஜஹலுக்கு ஏற்பட்ட இந்த நிலையை பார்த்த உடனேயே கோபப்பட்டார்கள். அப்ப அபூஜஹல் சொன்னார், தஉ அபா அமாரா, ஹம்ஸாவை நீங்கள் விட்டு விடுங்கள், ஏனென்றால் ஃபகத் அஹன்துஹு ஃபீ இப்னி அஃபீஹி, அவருடைய சகோதரனுடைய மகன் விஷயத்தில் அவரை நான் கேவலப்படுத்தி விட்டேன், இழிவுபடுத்தி விட்டேன், அவரை நான் திட்டிவிட்டேன், மக்களுக்கு மத்தியில் அவரை நான் இழிவுபடுத்தி விட்டேன். எனவே அவருடைய கோபம் நியாயமானதுதான், அவரை நீங்கள் தாக்கக்கூடாது என்று அபூஜஹல் கூறிவிட்டார். உடனே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்தவாறே சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற வார்த்தையை சொன்ன உடனேயே இந்த செய்தி மக்காவிலே காட்டுத்தீயாய் பரவியது. எல்லா மக்களுடைய காதுகளுக்கும் மின்னல் வேகத்தில் பரவியது. மக்காவில் இருந்த முஸ்லிம்கள் சந்தோஷம் பட்டார்கள், மிகுந்த ஆனந்தப்பட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலேயே 2 வீரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இஸ்லாமியர்கள் மிக சந்தோஷப்பட்டார்கள். அந்த 2 பேரில் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொருவர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 2 பேருமே ரொம்ப வீரமிக்கவர்கள். இவர்கள் யாருக்கும் ஒளிந்தோ பயந்தோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. துணிச்சலாக தைரியமாக எல்லோருக்கும் முன்னாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அவருடைய வீரத்திற்கு முன்னாலே முஷ்ரிக்கீன்கள் மண்டியிட்டார்களே தவிர்த்து அவர்களை யாராலும் எதிர்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வீரமிக்கவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே செய்தி மக்களுக்கு மத்தியிலே பரவுகிறது. எல்லா மக்களும் முஸ்லிம்களும் சந்தோஷப்பட்டார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வரும்போது சஹாபாக்கள் எல்லாம் பயந்தார்கள். உமர் அவர்கள் கையில் வாள் வைத்திருக்கிறார், நபி அவர்களுக்கு ஏதாவது தீங்கிழைத்து விடக்கூடாது என்று பயந்த போது அந்த சபையில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்கள் நல்ல நியத்தோடு வந்தால் அது அவருக்கு நல்லது, தவறான எண்ணத்தோடு வந்தால், நபியை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தால் அவர் தலைதனியாக முண்டதனியாக ஆக்கப்படுவார் என்று சொன்னார்கள். என்றால் எந்த அளவுக்கு வீரமிக்கவராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் 2 பேர் இருந்தாங்க. நபி அவர்கள் தைரியமாக காபாவிற்கு வந்தார்கள், லுகர் தொழுகை தொழுதார்கள். மிகுந்த பாதுகாப்போடு, அச்சம் உணர்வு இல்லாமல், எந்த விதமான அச்சம் இல்லாமல் பாதுகாப்போடு தொழுதார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தாருல் அர்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபியினுடைய தோழரின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. குறைஷிகள் எல்லாம் அப்படியே கண்ணை பொத்தாம பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படிப்பட்டவர்கள், நம்மை பயந்து தெரியாமல் இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள், இவர்கள் இவ்வளவு துணிவோடு தைரியத்தோடு செயல்பட தொடங்கிவிட்டார்களே என்று குறைஷிகளுக்கு கடும் கோபம். ஆனால் வரலாறு எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது.
வரலாறு என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இன்று பலவீனமாக இருப்பவர் நாளை பலமானவராக மாறிவிடுவார். அதுதான் வரலாற்றினுடைய நேச்சர், வரலாற்றினுடைய யதார்த்தம். அதுதான் வரலாறு மாறியது. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். ஹிஜ்ரத் செய்து போனதற்கு பின்னால் முதலாவது ஒரு யுத்தம் நடந்தது. அதுதான் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வீரத்தை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே சொல்வதாக இருந்தால் போர தாண்டவம் ஆடினார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த யுத்தத்திலே கடுமையாக அவர்களுடைய போர் ஆகியிருந்தது. எப்படி என்றால் வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்யும் போது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாம்பல் நிற ஒட்டகத்தில் இருந்தார்கள். சாம்பல் நிற ஒட்டகம் என்பது மிகுந்த உற்சாகத்தோடு வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தில் இருந்து கொண்டுதான் யுத்தத்தை சந்தித்தார்கள். யுத்தத்தினுடைய நடைமுறை என்னவென்று சொன்னால், ஒரு யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஒருவருக்கொருவர் மோதுவார்கள். இப்படி ஒரு 4-5 பேர் மோதியதற்கு பின்னால் தான் யுத்தம் மொத்தமாக தொடங்கும். அதுதான் அன்றைய யுத்த நடைமுறையாக இருந்தது. இந்த சூழ்நிலையில பத்ர் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக குறைஷிகளினுடைய தலைவர்கள் ஒருவர் எங்களோடு மோதுவதற்கு யார் தயார் என்று கேட்டார். உடனே அன்சாரி தோழர்களில் 3 இளைஞர்கள் வந்தார்கள். நாங்கள் தயார் என்று சொன்னார்கள். உத்பா என்பவன் கேட்டான், நீங்கள் யார்? நாங்கள் அன்சாரிகளில் இளைஞர்கள் என்று சொன்ன உடனேயே அவன் சொன்னான், நீங்க திரும்பி போங்க, நீங்கள்லாம் எங்களுக்கு ஈக்குவலா? நீங்கள்லாம் யாரு? உங்களுக்கு என்ன கோத்திரம் இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, வீர தீர வரலாறு இருக்கிறது? நீங்கள் யார் எங்களோடு மோதுவதற்கு? எங்களுக்கு நிகரானவர்கள் தான் எங்களோடு மோத வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் சொன்னார்கள், யா முஹம்மத், முஹம்மதே, அக்ரிஜ் லனல் அக்ஃபா மின் பனி கௌமினா, எங்களுடைய சமூகத்தை சார்ந்த, மக்காவிலே எங்களுக்கு நிகரான எங்கள் கோத்திரத்தை சார்ந்த வீரர்களை எங்களுக்கு எதிர்த்து நீங்கள் நிறுத்துங்கள், அதுதான் எங்களுக்கு கௌரவம். சின்ன சின்ன பொடி பசங்களை எல்லாம் அனுப்பி வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கும் யா உபைதத் இப்னுல் ஹாரிஸ், உபைதத் இப்னு ஹாரிஸ் அவர்களே எழுந்திருங்கள். கும் யா ஹம்ஸா, ஹம்ஸாவே எழுந்திருங்கள். கும் யா அலி, அலியே எழுந்திருங்கள் என்று சொன்னார்கள். இந்த செயல்ல அத்தனை பேர் எழுதிட்டாங்க. அந்த பக்கத்துல இவர்களுக்கு நிகரானவர்கள் வலீத் இப்னு உத்பா, இவர்களெல்லாம் இவர்களுக்கு நிகரானவர்கள் அந்த பக்கத்துல இருந்து நிற்கிறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கிருந்து பாய்ந்து போனார்கள் வலீத் இப்னு உத்பாவை நோக்கி. வலீத் இப்னு உத்பாவை நோக்கி பாய்ந்து போய் அவரை கொன்று விட்டார்கள். 2 பேருமே சம வயதை உடைய வாலிபர்கள். பிறகு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருந்து ரபியாவினுடைய மகன், இன்னொரு மகன் ரபியாவினுடைய மகன் ஷைபாவை எதிர்த்து நின்று அவர்களையும் கொன்றார்கள். அதற்கு பிறகு உபைத் இப்னுல் ஹாரிஸ் அவர்கள் எழுந்தார்கள். உபைத் இப்னுல் ஹாரிஸுக்கு எதிராக உத்பா நின்றான். ரபியாவினுடைய மகன் தான் ஷைபா. ரபியாவினுடைய மகன் ஷைபாவை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்று விட்டார்கள். அதே ரபியாவினுடைய இன்னொரு மகன் உத்பாவை உபைத் இப்னுல் ஹாரிஸ் அவர்கள் கொன்றார்கள். 2 பேர்களுமே கொஞ்சம் வயதானவர்கள், 2 பேரும் சம நிகரானவர்கள் என்ற அடிப்படையில இவர் அவரை கொன்று விட்டார்கள். இப்படியாக மூவர் அந்த பக்கத்திலே கொல்லப்பட்டதற்கு பின்னால் போர் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக போர் செய்தார்கள். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய குறைஷிகளுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களை எல்லாம் போட்டு தள்ளினார்கள். குறைஷிகளுக்கு இது மிகப்பெரிய கோபத்தையும் மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. இறுதியாக அவர்கள் தோற்று போனார்கள். இஸ்லாமிய படை வென்றது. ஆனால் அவர்கள் தோற்றாலும் கூட கோபம் தனியவில்லை. இதற்கு பழிவாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துதான் உஹது போர்க்களத்திற்கு வந்தார்கள். உஹது போர்க்களத்துக்கு வரும்போதே அவர்களுடைய முதல் குறி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவர்களை எப்படியாவது காலி பண்ணிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு வந்தார்கள். உஹதுல அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அவர்கள்
தன்னுடைய குடும்பத்தினுடைய மிக முக்கியமான புள்ளிகளை எல்லாம் ஹம்சா அவர்கள் ஏற்கனவே பதில் போர்க்களத்தில் கொண்டிருந்தார்கள். அதற்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு கருப்பிடத்தை சார்ந்த ஒருவரை செட்டப் பண்ணி அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வதாக சொல்லி ஏற்பாடு செஞ்சிருந்தார். போர் தொடங்கியது. உங்களுக்கு தெரியும், உஹது போர்க்களத்துல ஆரம்பத்துல இஸ்லாமிய அணிக்கு வெற்றி கிடைத்தது, இஸ்லாமிய படைகளுக்கு வெற்றி கிடைத்தது. அதற்கு பிறகு நபியினுடைய ஒரு உத்தரவுக்கு சஹாபாக்கள் மாறு செய்ததனுடைய விளைவாக இஸ்லாமிய படை இரண்டாவது தோல்வியை சந்தித்தது. அப்படி தோல்வியை சந்திக்கும் போது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் படையில நின்றார்கள். முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் விரண்டு ஓடினார்கள். முஸ்லிம்களுடைய படைகள் சிதறடிக்கப்பட்டது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தைரியமாக நபி அவர்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அப்பொழுதும் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக மிம்மா ஜாஅ பிஹி ஹாஉலா. இந்த அபூ சுஃபியானும் அவருடைய தோழர்களும் என்ன செய்கிறார்களோ அதிலிருந்து முற்றிலுமாக நாங்கள் விலகியவர்கள். நாங்கள் இஸ்லாமிய அணியில இருக்கின்றோம். முஸ்லிம்கள் என்ன தவறு செய்தார்களோ அந்த தவறிலிருந்து, அந்த குற்றத்திலிருந்து நான் விலகியவன் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து இயன்ற வரை கடுமையாக போராடினார்கள். இறுதியாக அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பிறகு அவர்களுடைய உடல்கள் கடுமையாக சிதைக்கப்பட்டன. கொல்லப்பட்ட பிறகு வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள், கிண்டா இந்த பெண்மணி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி வருகிறார்கள். தேடி வந்து அவர்களுடைய உடலை பார்த்து வாளால கத்தியை கொண்டு அந்த உடலை கீறி அந்த உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை எல்லாம் எடுத்து கடித்து துப்பி தன்னுடைய வேதனையும் தன்னுடைய கோபத்தையும் அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். அந்த அளவிற்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. மிக மோசமாக சிதைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு அப்படியே தன்னுடைய தோழர்களை பார்த்து வருகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டவர்களை பார்த்து வரும்போது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் மிக மோசமாக சிதைக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் ஹம்சாவினுடைய சகோதரர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 கஃன் துணி எடுத்துக்கொண்டு ஹம்சாவை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். சஃபியாவுடைய மகன் தான் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் ஜுபைரை அழைத்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் சஃபியாவை தன்னுடைய சகோதரரை பார்க்காமல் இருப்பதற்கான வேலையை செய்யுங்கள். பார்த்தால் அவருடைய மனம் தாங்காது, அவர்கள் மிகுந்த வேதனைப்படுவார்கள். எனவே அவர்களை பார்க்காமல் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் தைரியமாக சொன்னார்கள், என்னை விட்டுவிடுங்கள், எனக்கு தெரியும் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கடுமையாக சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியும். வல்லாஹி லஅஸ்பிரன்ன வஅஹ்தஸிபன்ன இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன், இந்த சோதனையை கூட நன்மையாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் சொன்ன உடனேயே நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் விட்டு விடுங்கள். அவர்கள் போய் பார்த்தார்கள். பார்த்ததும் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். துஆ செய்து விட்டு சொன்னார்கள், இந்த 2 துணி, இந்த 2 கஃன் துணியை அவரை கஃன் செய்வதற்காக வேண்டித்தான் நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள். 2 துணியை கொண்டு கஃன் செய்வதற்காக வேண்டி போகும்போது அவருக்கு பக்கத்துல அன்சாரிகளில் இன்னொரு தோழர் அதே போல சிதைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மனசு கேட்கல, நம்முடைய சகோதரனை மட்டும் நல்லபடியாக கஃன் செய்துவிட்டு நம்முடைய மார்க்க சகோதரனாக இருக்கக்கூடிய இன்னொருவரை நாம் அப்படியே விட்டு வருவது எந்த வகையில நியாயமாக இருக்க முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 2 துணியை, ஒரு துணி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, இன்னொரு துணியை இன்னொரு சஹாபிக்கு கொடுத்து 2 பேரும் கஃன் செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரையுமே அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார்கள். சஹாபாக்கள் ஹாஃபிதுகளாக இருந்தவர்களை கபூர்ல முதல் இடத்திலையும், ஹாஃபிஸ் அல்லாதவர்களை அதற்கு அடுத்தடுத்த இடத்திலையும் வைக்க சொல்லி உத்தரவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்ததும் அவருடைய உடல் சிதைக்கப்பட்ட மிக மோசமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலை பார்த்த உடனே ஒரு சத்தியம் செய்தார்கள். வல்லாஹி லஉமத்திரன்ன பிஸபஈன மின்ஹும் இன் நஃபிர்து பிஹிம். இவர்களை இன்னொரு போரில் நான் வென்றால்
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக 70 நபர்களை நான் பழி தீர்ப்பேன், எதிரிகளில் 70 நபர்களை பழி தீர்ப்பேன் என்று சத்தியம் செய்தார்கள். உடனே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். ஒரு வசனத்தோடு இறங்கினார்கள். அந்த வசனம் என்னவென்றால், வயின் ஆகபத்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபத்தும் பிஹி. நபியே, நீங்கள் பழிக்கு பழி வாங்கினால் பாதிக்கப்பட்ட அளவிற்குத்தான் பழிக்கு பழி வாங்க வேண்டும். உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஒரு நபருக்கு எதிரில் இன்னொரு நபரை நீங்கள் பழிக்கு பழி வாங்கலாம். ஆனால் அதை விட கூடுதலாக பழிக்கு பழி வாங்குவது என்பது நியாயம் அல்ல, அது நீதியும் அல்ல என்று அல்லாஹ்வுடைய வசனம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், வலைன் சபர்தும் லஹு கைருல் லிஸ்ஸாபிரீன். ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுதான் சிறந்தது என்ற வசனம் இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு, நாளை மறுமை நாளில் இந்த போரில் பங்கேற்று காயப்பட்டவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் நான் சாட்சியாக இருப்பேன். அத்தனை பேர் மறுமையிலே காயத்தோடு எழுப்பப்படுவார்கள். அல்லௌனு லௌனு தமின், நிறம் ரத்தத்தினுடைய நிறம் தான். ஆனால் அந்த ரத்தத்திலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியினுடைய வாடையாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்கவர் தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர் யார் என்று கேட்டால் வஹ்ஷி இப்னு ஹர்ப் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் தான். கிந்தா ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட வஹ்ஷி தான் ஹம்ஸாவை கொன்றார்கள். வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களால் முடிந்தால் நீங்கள் என்னுடைய பார்வைக்கு வராமல் இருங்கள், என்னுடைய கண்ணில் படாமல் இருங்கள். ஏனென்றால் உங்களை பார்க்கும் போது என்னுடைய பெரிய தகப்பனார் ஹம்ஸாவினுடைய நினைவு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்று சொன்னார்கள். அவர் உடனே அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார். ஆனால் அவர் ஒரு சபதம் எடுத்தார், இஸ்லாத்திற்கு பக்கபலமாக இருந்த ஒருவரை நாம் கொன்று விட்டோமே, அற்ப ஆதாயத்திற்காக வேண்டி கொலை செய்து விட்டோமே, இதற்கு மாற்றாக, இதற்கு பிராயச்சித்தமாக இஸ்லாத்திற்கு விரோதமாக யார் இருக்கிறாரோ அவரை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து முசைலமா என்று சொல்லக்கூடிய தன்னை நபி என்று வாதிட்ட ஒருவனை அதற்கு மாற்றாக பழி தீர்த்தார்கள், கொன்றார்கள் என்று வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பாடம், இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், யார் மார்க்கத்திற்காக ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மை எடுத்து சென்று விட்டார்கள். அவர்கள் செய்த உயிர் தியாகங்கள், அந்த சஹாபாக்கள் செய்த பொருள் தியாகங்கள், அவர்கள் செய்த தன்னுடைய நாட்டை எல்லாம் விட்டு வந்த அந்த தியாகங்கள் தான் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது. அவர்கள் விதைத்தார்கள், அந்த விதையில் தான் நாம் விருட்சமாக இருக்கின்றோம். அவர்கள் அங்கு விதைக்க பயந்தார்கள் என்றால், உயிர் தியாகம் செய்த பயந்தார்கள், கோழைகளாக இருந்திருந்தார்கள் என்றால், பொருள் தியாகம் செய்த பயந்திருந்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் இந்த அளவுக்கு உலகத்திற்கு பரவி இருக்கார். எனவேதான் சுஹதாக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கின்றார். யார் ஆரம்ப காலகட்டத்திலே பொருளாதார உதவியை செய்தார்களோ அவர்கள் அதற்கு பின்னால் பொருளாதார உதவிகளை செய்தவர்களை விட மிக்க அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள். லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். மக்கா வெற்றிக்கு முன்னால் யார் போர் செய்தார்களோ, பொருளுதவி செய்தார்களோ அவர்களும் அதற்கு பின்னால் செய்தவர்களும் சமமாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதத்தில் பதிவு செய்திருக்கின்றார். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஆரம்ப காலத்திலே யார் தன்னுடைய உயிராலும் உடலாலும் பொருளாலும் சிந்தனையாலும் ஒரு சட்டம், ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு நிலை உயர்வதற்கு போராடுகிறார்களோ அவர்களை தொடர்ந்து செய்யக்கூடிய அத்தனை பேர்களுடைய நன்மை அவர்களுக்கு போய் சேரும். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்ச நாள் தான் இஸ்லாமியராக வாழ்ந்தார்கள், சந்தேகம் இல்லை. உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனால் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சய்யிது ஷுஹதா, ஷுஹதாக்களின் தலைவர் என்ற பெயரை தட்டி சென்று விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் வாழ்கின்ற காலத்திலே முதன்மையாக இந்த மார்க்கத்திற்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமாக இருந்தால் அதில் நம்முடைய பங்களிப்பை வழங்குவதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு அந்த கருத்தை, அந்த சிந்தனையை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக முதன்மையான நபராக இருந்தால் நமக்கும் அந்த நன்மை இருக்கும், கிடைக்கும். அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த அமல்களை செய்யக்கூடிய அத்தனை பேர்களுடைய நன்மையும்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸிலே நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திலே வாழுகின்ற காலத்திலே நம்மால் இயன்ற என்னென்ன உழைப்புகளை செய்ய முடியுமோ அதன் மூலமாக மார்க்கத்திற்கு வளர்ச்சியை கொடுக்க முடியுமோ அதில் நம்மை நாம் ஈடுபடுத்தி அதற்குண்டான நன்மையை பெறக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த